பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலைதோறும் ஒவ்வொரு நாளும் நம்ம அதிகாலை ஜெபத்தை குறித்து பார்த்து கொண்டு இருக்கிறோம். இன்றைக்கும் இந்த வேளையிலும் கூட அதிகாலை ஜெபத்தை குறித்து நம்ம இன்னொரு வசனம் பார்ப்போம். நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 17வது வசனம். என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன், அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள். வேதம் சொல்லுகிறது, அதிகாலை வேளையில என்னை கண்டடைகிறவர்கள், என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைகிறார்கள். ஒவ்வொரு நாளும் நம்ம ஜெபிக்கிற ஜெபம் தூதர்கள் மூலமாக, பரிசுத்த ஆவியானவர் மூலமாக பரலோக ராஜ்யத்துக்கு செல்லுகிறது. இது உங்க எல்லாருக்குமே தெரியும். நமக்கு ஒவ்வொருவருக்கும் இரண்டு தூதர்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறார்கள். ஒருவன் காப்ரியேல், இன்னொருவன் மிகாவேல். இவங்களுடைய தூதர்கள் தான் நமக்கு ஒருவன் பாதுகாவலனாகவும், ஒருவன் நம்மளுடைய செய்திகளை தேவனிடத்துக்கு கொண்டு வருகிற ஒரு தூதனாகவும் காணப்படுகிறான். ஒவ்வொரு நாளும் நம்முடைய ஜெபங்கள் பரலோக ராஜ்யத்துக்கு இப்படியா போய் கொண்டு வருகிறது. செய்திகளை கொண்டு வருகிறவனாகவும், நம்ம இடத்துல உள்ள கிரியைகளை தேவனிடத்துல அறிவிக்கிறவனாகவும் இப்படிதான் நம்ம ஒவ்வொரு நாளும் பார்க்கணும். ஆனா இது வேதம் சொல்லுகிறது, அதிகாலையில் என்னை தேடுகிறவன் என்னையே கண்டடைகிறான். நமக்கு எவ்வளவு பெரிய பாக்கியம் இல்லையா? எத்தனை பேர் நான் தேவனை பார்க்கணும், கர்த்தரை பார்க்கணும், அவரோடு பேசணும், அவரோட சந்தோஷமா இருக்கணும், அவர் என்ன மகளேன்னு கூப்பிடணும், பேர் சொல்லி அழைக்கணும்னு சொல்லி ரொம்பவும் நம்ம ஒவ்வொரு நாளும் ஆசைப்படுவது உண்டு. இந்த அதிகாலை வேளையில நம்ம எழுந்து ஜெபிக்கும் பொழுது நம்ம கர்த்தரையே கண்டடைவதாக வேதம் திட்டமாய் தெளிவுமாய் சொல்லுகிறது. நான் சிறு வயதுல இருக்கும் பொழுது, படிக்கும் பொழுது ஹாஸ்டல்ல தங்கி படித்தேன். அப்பொழுதெல்லாம் வாரம் முழுவதும் ஒன்று நான் என்னுடைய வீட்டுக்கு வெள்ளிக்கிழமை சாயந்தரம் ஸ்கூல் முடிந்தவனே என்னோட ஊருக்கு ஓடி போயிடும். அப்படி இல்லையா, என்றைக்காவது ஒரு நாள் அவங்க எனக்கு தேடி எங்களை ஹாஸ்டல்ல வந்து பார்க்கும்போது அவங்கள பார்த்த உடனே எங்களுக்குள்ள வருகிற ஒரு சந்தோஷம் இருக்கிறதே, அது மிகப்பெரிய, அது வெளியில சொல்லவே முடியாத, அளவே இல்லாத ஒரு சந்தோஷமா இருக்கும். அவ்வளவு அந்த நாள் முழுவதும் அது ஒரு வாரத்துக்கு மறக்க முடியாதுன்னா பார்த்துக்கோங்க. அப்போ நம்மளுடைய தேவனாகிய கர்த்தர் நம்ம தேடி வருகிறார். அது அவர் என்ன நினைப்பாரு, தூக்கத்தை விட்டு எவ்வளோ பலவீனம் இருந்தாலும் அவர் எழுந்து என்னை தேடும்படிக்கு, என்னை பார்க்கும்படிக்கு, என்னோட பேசும்படிக்கு கடந்து வந்திருக்கிறார். என் மகளையே நான் பார்க்க போக வேண்டும் என்று துரிதமாய் நம்மோடு கூட பேசும்படி கடந்து வருவார். நம்ம உண்மையாக நீங்க நினைத்து கொள்ளுங்க, அந்த ஹாஸ்டல்ல படிச்சவங்களுக்கு தான் அதனுடைய அருமை எல்லாம் தெரியும். பார்க்காமலே இருந்து விட்டு திடீரென்று வரும்போது அவங்களை பார்க்கும்போது அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். அது போலதான் நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம கண்ணு மூடி ஜெபிக்கும் போது எப்படி ஜெபிக்கிறோம், இப்படிதான் இல்லையா? உங்களுக்கு ஒரு காரியத்தை கற்றுக்கொடு.